ஒருத்தர் ரோட்ல தாறுமாறா வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டு அந்த ஆக்சிடென்ட்டை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்னா அது சட்டப்படி தவறுங்க. இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 134 என்ன சொல்லுதுன்னா, டியூட்டி ஆஃப் டிரைவர். ஒரு ஆக்சிடென்ட் நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் பத்தி பக்கத்தில் இருக்கிற போலீஸ்க்கு நீங்க கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். மேலும் அந்த ஆக்சிடென்ட் நிகழ்ந்து அதுல யாருக்காவது முதல் உதவி தேவை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நீங்க கண்டிப்பா அவரை சேர்த்திருக்கணுங்க. மேலும் உங்களோட இன்சூரன்ஸ் டீடைலையுமே நீங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நீங்க ஏற்படுத்தி அவ யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா பிஎன்எஸ் செக்ஷன் 106 சப் கிளாஸ் 2 படி அது தண்டனைக்குரிய குற்றம். அப்ப நீங்க ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி பக்கத்துல போலீஸோ இல்லைன்னா மஜிஸ்ட்ரேட்டோ இன்ஃபார்ம் பண்ணாம அவரை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்காம எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கன்னா 10 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை மேலும் அபராதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின டிரைவரை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 161 படி அவர் இறந்து போயிருந்தாருன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் காம்பன்சேஷன், மேலும் ரொம்ப சிவியரா இன்ஜுரி ஆயிருந்தாங்கன்னா 50,000 வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க.